வணக்கம், மாலை வணக்கம். இப்போ எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி. இங்கே எக்மோர், சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு ஏன் போகிறோம் அப்படின்னா சூரிய தரிசனம். ஏன்னா இந்த ரிஷபராசி, மிருகசீரம், அப்புறம் இந்த சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மேச ராசி, அஸ்வினி இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் சூரிய பகவானை தரிசனம் பண்ணுவோம். இந்த இடத்துல தரிசனம் பண்ணும்போது நமக்கு அந்த முக்கடல் சங்கமம், திரிவேணி சங்கமம், 3 கடல், அந்த 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல குளிக்கணுங்க. அந்த இடத்துல குளிச்சுட்டா நமக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி, இப்போ கும்பமேளம் நடக்குது இல்லைங்களா, இது எல்லாமே கடலில் தான் கலக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம குளித்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவ தோச புண்ணியம் இதெல்லாம் நமக்கு விலகி நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் கிடைக்கும். பாருங்க, திருவள்ளூர் சிலை. இப்போது இந்த திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் ஒரு கண்ணாடி பழம், அந்த கண்ணாடி பாருங்க கலர்ஃபுல்லாக லைட்டு தெரியுதா. அப்போ அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் விவேகானந்தர் சிலை, அந்த விவேகானந்தர் சிலை பக்கத்தில் ஒரு சில இடங்களை உட்காந்து தியானம் பண்ணுவோம். பாருங்க, மேலே நான் இப்போ விழா கிடைச்சாரு இல்லைங்களா, இப்போ இந்த செவ்வானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பம். இப்போது எவ்வளோ ராசி நட்சத்திர மக்கள் எல்லாருமே நம்ம எல்லா உலகத்துலேருந்து எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. இதை தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷனோட தான் வந்திருக்காங்க. இப்போ நம்மளும் போய் தரிசனம் பண்ணும்போது நம்ம மாதிரி எத்தனையோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள் ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் இங்கே போனோம்னா அடிக்கடி போகும்போது நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். பாருங்க, இந்த கலர்ஃபுல்லான ஒரு லைட்டு கண்ணாடி தெரியுது இல்லைங்களா, பாருங்க எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய உதயம் வந்தோம்னா எல்லா முகத்துலையும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெளிச்சம் தெரியும். பாருங்க, எவ்வளோ அற்புதமாக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு தர்ஷனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா. அப்போது இந்த ராசிக்காரங்கெல்லாம் அங்கே போய் குளித்து அங்கே ஏன்னா அம்மன் தாட்சாயியா 5 வயது குழந்தையா அங்கே தவம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அரக்கன் அடிக்கிறேன். அப்போ அந்த அரக்கன் என்ன வர வாங்கிறான்னா, என் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் தான் என்னை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வர வாங்கிறாங்க. அப்போது அம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க. அவதாரம் எடுத்து அங்கே அவன் அழிக்கிறது தான் அந்த தவம் பண்ண இடம் தான் விவேகானந்தர் பாதை. அங்கே முன்னாடி அம்மனுடைய கால் பாதம் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஐயன் வருகையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க பாருங்க. அங்கே தான் அதே இடத்துல சூரிய உதயம் அஸ்தமம் ஆக போகிறார், உதயம் ஆக போகிறார். அந்த இடத்துல செவ்வானம் பாருங்கள். இப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், பின்னாடி இந்த சிகப்பு கோடுகளாக இருக்கு, அதுதான் அம்மனுடைய ஆலயம். இந்த இடத்துல இந்த செவ்வானம், இந்த சூரிய பகவானை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்த்து தரிசனம் வாங்கிடணும். தரிசனம் வாங்கிட்ட பிறகு அடுத்த நடவடிக்கை. ஏன்னா எல்லாரும் காத்துட்ருக்கோம். ஆனால் அங்கே அந்த கருமேகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் மட்டுமா தரிசனம், ஃபஸ்ட்டு நாங்கள் தரிசனம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தரிசனம் சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு மறைச்சிக்கிறாங்க. பாருங்க, மறைச்சி அந்த சின்ன அவங்கள தரிசனம் பண்ண பிறகு தான் நமக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த கரெக்டாக விவேகானந்தருடைய கோவிலுக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சூரிய உதயமே ஆரம்பிக்க போகுது. கரெக்டாக விவேகானந்தருடைய அந்த பாறை கீழே டவுனில் முடியுது பாருங்க, அந்த முடியறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே தான் சூரிய உதயம் இப்போ ஆரம்பம். அந்த சூரிய உதயத்தை கண்டிப்பாக பண்ணிட்டு கடல் சென்டரில் போய் குளிக்கணும்னு போவானா, நம்ம இந்த முக்கடல் இருக்கு பாருங்க, இங்கே அந்த இறந்தவங்களுக்கு நாம் புண்ணியம் தரோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கொடி நட்டுருக்கோம். அந்த கொடி தான் 3 கடல் சேர்க்கிற சங்கமம், திரிவேணி சங்கமம். இந்த இடத்துல நம்ம குளிக்கணும். இந்த இடத்துல குளித்து நம்மளுடைய வருங்காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்குன்றது அந்த இறைவன் கையில் இருக்குது. முன்கூடி 2 வேளை உணவு கிடைச்சாலே போதும். நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதும். பாருங்க, சூரிய அஸ்தமம் ஆரம்பம் கிட்ட நெருங்கிச்சு. அதுக்குள்ளே அந்த கண்ணாடி பாலம், அந்த விளக்கெல்லாம் அணைச்சிருவாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கண்ணாடி பாலம் மேம்பாலத்தை திறந்து வச்சாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு போட்டில் போய் அங்கே போயிட்டு விவேகானந்தரை தரிசனம் பண்ணி திருப்பி இன்னொரு போட்டில் திருவள்ளுவர் ஐயாவை தரிசனம் பண்ணணும். அந்த கஷ்டம் இல்லாத பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சூரிய உதயம் ஐயா உதச்சிட்டாரு. இப்போ அவருடைய தரிசனம் முழுமையாக பெற்ற பிறகு
அந்த தரிசனம் முழுமையாக பெற்றுள்ளோம். ஓம் சூரிய பகவானே தேவா போற்றி. அந்த சூரிய உதயம் அந்த அவரை தரிசித்த பிறகு நாம் அப்படியே அந்த முழுமையாகிட்டு அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அவங்களோட கொஞ்சம் உலாவிட்டு அவங்க ஒவ்வொரு முகத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு பொழிவு தெரியும் பாருங்க. இந்த இடத்துல தரிசனம் பாருங்க, இவ்வளோ அருமையான தரிசனம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடல் ஃபுல்லாக அப்படியே வந்து வெண்மையாக மாறும் பாருங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம வந்து அங்கே போகணும் பாருங்க. எவ்வளோ அங்கே பாருங்க, எல்லாம் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சத்தையே கொடுக்க போகிறாரு. நம்ம வாழ்க்கையோட வெளிச்சத்தை மாற்ற போகிறாரு. எவ்வளோ அற்புதமாக இருக்கு. நாங்கள் பாருங்க, சூரியனுடைய பகவானுடைய முழு சூரிய உதயம். இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு பாருங்க எவ்வளோ அருமையாக பார்த்த பிறகு அங்கேருந்து நம்ம வந்து எல்லாம் அப்படியே மக்களை ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்தோம்னா அவங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை, அவங்க வந்த நமக்கு ஒரு இறைவனுடைய இது கிடைச்சி விட்டது இந்த அப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஆரவாரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாகர்கோயில் போவாங்க. அங்கே வந்து சிவா விஷ்ணு பிரம்மா கோயில் இருக்குது, அங்கே தரிசனம் பண்ண போவாங்க. ஏன்னா நம்ம இறைவன் ஒவ்வொரு இடத்துல ஒரு இல்லை பாருங்க. சூரிய உதயம் அப்படியே மேலே ஏறோட அந்த கடல் அலைகள் வெள்ளையாக மாறிட்டு இருப்பாங்க, வெண்மையாக மாறி அவ்வளோ ஒரு புன்னகையோட ஒரு சரஸ்வதி வர்ற மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. வெண்ணிறம் எல்லாருடைய மக்களுடைய முகத்தை பாருங்கள், பக்தர்களுடைய முகம் சேஞ்சஸ் ஆகி ஒரு கலர்ஃபுல்லாக அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக இப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து அம்மனுடைய ஆலயம் இருக்கு இல்லையா, அம்மனுடைய ஆலயம் வந்து நேராக வந்து அந்த மூக்குத்தி ஒளி வந்து வருகின்ற கப்பலுக்கு வந்து எல்லாம் இதுதான் நம்மளுடைய லைட் ஹவுஸ் வந்துடுவோம் மோதிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த முன்னாடி வந்து அம்மனுடைய கப்பலை அந்த ஒளி படாத அளவுக்கு முன் கதவு சாத்திருக்கும் எப்பொழுதுமே. இது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து அங்கே விவேகானந்தருடைய அம்மன் வந்து அந்த இடத்துக்கு அங்கே போகிறோம். திருவள்ளூர் ஐயாவை தரிசனம் பண்ண போகிறோம். கண்ணாடி பாலத்தில் நடக்க போகிறோம். அடுத்த இதில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போது இங்கே சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டோம், முழுமையாக கிடச்சிருச்சு. இப்போ அங்கே போயிட்டு அந்த திரிவேணி சங்கமம் அங்கே ஒரு கொடி நட்டுருக்கோம். அதுதான் வந்து முக்கடலும் ஒன்றா சேரணும். நமக்கு கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் இப்போ எல்லாம் அங்கே ஒரே இடம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.